ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் பேப்பர். இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் இருந்தால் போதும், எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எந்தெந்த கேள்விகள்லாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது 100% உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் திரும்பவும் சொல்கிறேன். 11 ஒன்வேர்டு. இந்த 11 ஒன்வேர்டு புக் பேக்கில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் படித்தீங்க அப்படின்னம்னா 6லேருந்து 8 ஒன்வேர்டு வரைக்கும் நமக்கு புக் பேக்லேருந்து வரும். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னம்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3 என்ன அப்படின்னம்னா 4 எழுத்தில் கன்சிமெண்டும் கடையிரண்டில் நீந்தி செல்லும். இதெல்லாம் மொழித்திறன் பயிற்சியில் இருக்கக்கூடியது. விண்மீன் அப்படிங்கிறத ஆன்சர் தேர்ந்தெடுப்போம். வழிமிகின் வழியில்லை என்று காற்றின் ஆற்றலை கூறுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஐயூர் முடவனார். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா நமக்கு புக்கின் சைட்லேருந்து கேட்ட 2 கேள்வி. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஸ்டின் நம்பர் 12லேருந்து 15 வரைக்கும் பாடல் வினா கேட்டிருக்காங்க. இதில் இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னம்னா அல்லல் பலனத்து அரங்காம்பல் வாயவில. உங்களுக்கு முத்தொள்ளாயிரத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள் கேட்டிருக்காங்க. முதல் கேள்வியே பார்த்தீங்கன்னா புரியும். இப்பாடலடிகள் இடம்பெற்ற நூல். அல்லல் என்பதன் பொருள். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள அடி எதுகை சொற்களை எடுத்தெழுதுக. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள அணி யாது? தற்குறிப்பேற்ற அணி அப்படிங்கிறத நம்ம எடுத்து போகிறோம். இந்த பாடல் வினா அப்படிங்கிறது குறிப்பிட்டு இது மட்டும் போதுமா அப்படின்னம்னா மேக்சிமம் மனப்பாட பாடல்களாக இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் தரவு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் நமக்கு புக் பேக் கொஸ்டினாகவே கொடுத்துருக்காங்க. அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக கொஸ்டின் நம்பர் 16லேருந்து 21 வரைக்கும் 21 மனப்பாட திருக்குறள், 17 நமக்கு விடைக்கேற்ற வினா அமைத்தல் கேட்டிருக்காங்க. பேலன்ஸ் 2 கேள்வி. ஏன்னா எழுத வேண்டியது 4. அந்த 4லையும் விடைக்கேற்ற வினா அமைத்தல் 1, மனப்பாட பாடல் 1 கேட்டுறாங்க. பேலன்ஸ் இந்த 4 கேள்வி 16, 18, 19, 20 இந்த 4ல் நீங்கள் 2 அட்டன் பண்ணணும். கண்டிப்பாக இந்த 4 கேள்விகள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சொல்வளத்தை உணர்த்தும் நெல் வகைகளினுடைய பெயர்கள், அவயம் குறிப்பு வரைக, சரையா அறுப்பாயும் இடங்களை பட்டியலிடுக, வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி. இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடியது 5 2 மார்க் கொஸ்டின். புக்கில் நமக்கு 19 பயிற்சி இருக்குது, எத்தனை படிக்கிறது அப்படின்னு. இதுலேயும் உங்களுக்கு ரிப்பீட்டட் 100% எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்விகள் சொல்லிடுறேன். பழமொழியை நினைவு செய்க. ஒரு பானை விருந்தும் கேட்டிருக்காங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், விருந்தும் மருந்தும் 3 நாட்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதோடு பேலன்ஸ் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய 3ஐயும் சேர்த்து படிச்சுக்க. உப்பிட்ட வரை உள்ளளவும் நிறை. பேலன்ஸ் 2 இருக்குல்ல, அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்தது இது சொற்களை தொடரில் அமைத்தெழுதுக. இயல் 2லையும் இருக்குது, இயல் 3லையும் இருக்குது. இயற்கை செயற்கை விதி வீதி கொடு கோடு கொள். மொத்தம் ஒரு 12 இருக்கு இல்லைங்களா? அந்த 12ஐயும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 24 அட்டன் பண்ணலாம். 25 பலகை என்பதனை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. அடுத்தது பார்த்தீங்கன்னா கலைச்சொல் தருக கேட்டிருக்காங்க. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா தொடரில் உள்ள விடுபட்ட வண்ணங்களின் பெயர்களை எண்ணங்களால் நிரப்புக கேட்டிருக்காங்க. இது வானம் டேஸ் தொடங்கியது, வானம் கருக்க தொடங்கியது, அனைவரின் பாராட்டுகளால் பாடகரின் முகம் வெட்கத்தில் சிவக்கும் அப்படிங்கிறது. இந்த மொழித்திறன் பயிற்சி எல்லாமே நமக்கு இந்த 5 2 மார்க் எழுதுறதுக்கு பயன்படக்கூடியது. 28 புறத்திணைகளுள் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்து. அடுத்ததாக இது பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். நம்ம கேள்வி பதில் பார்க்குறத விட லாஸ்ட்டாக நம்ம 5 மார்க் கொஸ்டின் நெடுவினா பார்த்துடலாம். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா 3 மார்க்லலாம் இதுவே போதும். இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் அதனால தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். தமிழெண்ணையை வாழ்த்துவதற்கான இது இயல் 1. மன்னர் இடைக்காடன் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது ஏன்? மனப்பாட பாடலை பொறுத்த வரைக்கும் மாற்றம் எனது மானிட தத்துவம், தூசும் துயிரும் ஆரமும் அகிலம், சிலப்பதிகாரம் கேட்டிருக்காங்க. இது போக அடிஷனலாக கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய 2 பாட்டும் சேர்த்து படிச்சுக்கோங்க. இந்த 4 பாடல் படிச்சிருந்தீங்கன்னா மனப்பாட பாடல் 34 கம்பல்சரி கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னா 38ஆம் நம்பர் கேள்விக்கு வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு இலக்கணம் கேட்டிருக்காங்க. சந்த கவிதையில் சிறக்கும் கம்பன் கேட்டிருக்காங்க. இது 2 மட்டும் போதுமா அப்படின்னம்னா இது போக அடிஷனலாக சிலப்பதிகாரம் காட்டும் மருவூர் பாக்கத்தினுடைய வணிக வளாகங்கள் அது 1 படிச்சுக்கோங்க. இறைவன் புலவன் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வு அது 1 படிச்சுக்கோங்க. கடிதத்தை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய 2 கடிதமே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். இது 2 போதுமானது. காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. 41க்கு படிவம் நிரப்ப போகிறோம். 4 படிவம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெடுவினா இதில் இருக்கக்கூடியதே போதும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் ஆக்சுவலாக இந்த வீடியோவே மேக் பண்ணேன். கண்டிப்பாக 100% இதில் இருக்கக்கூடிய நெடுவினா மட்டுமே போதுமானது. நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது. நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, நாட்டின் முன்னேற்றத்தில் மாணவர் பங்கு இது 1. 44க்கு கற்கை நன்றே வெற்றி வேட்கை மேரியிடமிருந்து பறிக்கப்பட்ட புத்தகம், புதிய நம்பிக்கை பாடத்தில் இருக்கக்கூடிய அந்த நெடுவினா. அன்னமையா இது போக அன்னமையா போக நமக்கு என்ன தேவை அப்படின்னம்னா பிரம்மம் அப்படிங்கிற அந்த கதை இந்த வருஷம் புதுசாக தேர்த்திருக்காங்க. அந்த பிரம்மம் ஒரு தடவை படிச்சுக்கோங்க.
அடுத்து 45க்கு 2 சொல்லியிருந்தேன். சான்றோர் வளர்த்த தமிழ் கலைத்திருவிழா சென்று வந்த நிகழ்வு 2 படிச்சிருந்தீங்கன்னா போதும்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக 2ல் 1 எக்ஸாமில் கேட்டுருவாங்க. இல்லை அடிஷனலாக அப்படின்னம்னா இந்த சாலை பாதுகாப்பு ஆக்சுவலாக நமக்கு ஒரு 3 வருஷ பப்ளிக் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதனால் இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. இந்த PDF டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.